மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் மக்கள் சக்தியின் இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 17வது நாள் இன்றாகும். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்துடன் பேராதனை பல்கலைக்கழகமும் கைகோர்த்துள்ளது. கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் தொடர்பான கிழக்கு மாகாண தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் டில்ஷான் தாலிப். வணக்கம். இன்றைய தினமும் நாங்கள் திருகோணமலையின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்கிருக்கிற மக்கள் இன்றைய தினமும் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கு வசிக்கும் மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய்கின்றோம். அது மாத்திரமன்று இன்று நாங்கள் கந்தலாய் மற்றும் மருதவ பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றோம். அங்கிருக்கின்ற மக்கள் பிரச்சனைகள், அதாவது அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், அதே போன்று அந்த மக்கள் தற்போது அவர்கள் இந்த பொதுவாக இருந்த பிரதேசத்தில் சென்ற பிரச்சனை குறித்தும் நாங்கள் ஆராய இருக்கட்டும். அது மாத்திரமன்றி அந்த பிரச்சனைகளை நாங்கள் பதிவு செய்து அவற்றை உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரவும் காத்திருக்கட்டும். நேற்றைய தினமும் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பிரவேசித்திருந்தோம். அங்கு சென்று அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அதே போன்று பல்வேறு இங்கு காணப்படுகின்ற பிரச்சனையாக யானை சொல்லி காணப்படுகின்றது, குடிநீரின்மை பிரச்சனை காணப்படுகின்றது, இவ்வாறான பிரச்சனைகள் இங்கு காணப்படுகின்றன. அதே போன்று நான்கு தினமும் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் தங்கியிருந்து இருக்கின்ற மக்களின் பிரச்சனைகளை பெற்று இருக்கின்றோம். செய்திகளுக்காக திருகோணமலை மண்ணிலிருந்து டில்ஷான் தாலிப்.